அடுத்த டிரான்சாக்ஷன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்ததாக 10/4/2001 கிரெடிட் சேல்ஸ் டு ராம் எலக்ட்ரிக்கல்ஸ் இன்வாய்ஸ் நம்பர் 2 பில் நம்பர் 2 நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லா ஐட்டம்லையும் ஈச் ஐட்டம்ஸ் 10 நம்பர்ஸ் வித் ப்ராஃபிட் ₹500 500 ப்ராஃபிட்டோட எல்லா ஐட்டமையும் ஈச் ஐட்டமும் நம்ம சேல்ஸ் பண்ணணும். இப்போ இது கூடவே டிஎன்ஜிஎஸ்டி கேஷ் டிஸ்கவுண்ட் பற்றிலாம் இருக்குது. நம்ம முதல்ல சேல்ஸ் பண்ணுவோம். இதை பற்றி சேல்ஸ் போட்டுட்டு எக்ஸ்ப்ளனேஷனாக பார்ப்போம். முதல்ல கிரெடிட் சேல்ஸ் அக்கௌண்ட்டும் ராம் எலக்ட்ரிக்கல்ஸ் அக்கௌண்ட்டும் வேணும் இந்த டிரான்சாக்ஷன் போட்டு பார்க்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் 10 நம்பர்ஸ் நம்ம சேல்ஸ் பண்ணணும். இந்த 10 நம்பர்ஸ்க்கு ஆல்ரெடி நம்ம பர்ச்சேஸ் காஸ்ட் நமக்கு தெரியும் 800 இருக்குது. இது கூட நம்மளோட செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 500 ஆட் பண்ணி சேல்ஸ் பண்ணணும். எல்லா ப்ராடக்ட்லேயும் 500 வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நான் Tally ERP9 லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறதுக்கு போகிறேன். அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன், லெட்ஜர்ஸ், க்ரியேட். இதில் கிரெடிட் சேல்ஸ் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறோம். அடுத்ததாக ராம் எலக்ட்ரிக்கல்ஸ், சன்ட்ரி டெப்டார் கஸ்டமர் அக்கௌண்ட்டு. கம்பெனி எந்த கம்பெனிக்கு சேல்ஸ் பண்ணுதோ அந்த கம்பெனி நம்மளோட கம்பெனியோட கஸ்டமர் அக்கௌண்ட் சன்ட்ரி டெப்டார்ஸ். வசந்தன்கோ எலக்ட்ரிக்கல்ஸோட கஸ்டமர் ராம் எலக்ட்ரிக்கல்ஸ், அவங்கள சன்ட்ரி டெப்டார்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். லெட்ஜர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான ஸ்டாக்ஸ் எல்லாம் ஆல்ரெடி பர்ச்சேஸ்க்காக நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்ததாக அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ்க்கு போகிறோம். அக்கௌண்டிங் வவுச்சரில் போயிட்டு இன்வாய்ஸ் நம்பர் 2 டேட் வந்து நம்ம 2ன்னு மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டேட் மாற்றுறதா இருந்தால் நீங்கள் F2 ப்ரெஸ் பண்ணி 2/4/2001 கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா டேட் எடுத்துக்கும். நமக்கு 1-2 தேதி மட்டும் தான் மெயின்டைன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். அதனால் இங்கே 10 தேதி நமக்கு அக்செப்ட் பண்ணாது. ஸோ அடுத்ததாக இன்வாய்ஸ் நம்பர் 2 நமக்கு வரும். அடுத்தது ராம் எலக்ட்ரிக்கல்ஸ் செலக்ட் பண்ணுறேன். இது சப்ளையர் டீட்டெயில்ஸ் என்ட்ரு கொடுத்துட்டே வரலாம். Ctrl+A ஒரே ஒரு தடவை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கிரெடிட் சேல்ஸ் கொடுக்குறேன். இப்போது எல்லா ஐட்டம்லேயும் சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ சீலிங் ஃபேன் இந்த ஐட்டம் தான் நம்ம ஃபஸ்ட்டு சேல்ஸ் பண்ண போகிறோம். இதில் 100 நம்பர்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் 10 நம்பர்ஸ் சேல்ஸ் பண்ணிட்டோன்னா பேலன்ஸ் 90 நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஈச் ஐட்டமோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 800. நம்மளோட செல்லிங் ப்ரைஸ் வித் ப்ராஃபிட் 800 + 500 1300 நம்ம செல்லிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ Tally ERP9 போகிறேன். இங்கே சி ப்ரெஸ் பண்ணுறேன். சீலிங் ஃபேன் செலக்ட் பண்ணுறோம். அதில் 10 நம்பர்ஸ் செலக்ட் பண்ணுறேன். அதுக்கான ரேட் வந்து 1300 ஃபிக்ஸ் பண்ணுறேன். டோட்டலாக 13000க்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஒரு ப்ராடக்ட்டுக்கு 500 ப்ராஃபிட்னா 10 ப்ராடக்ட்டுக்கு 5000 நமக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஸோ அடுத்த ப்ராடக்ட் வருவோம். அடுத்த ப்ராடக்ட் வந்து டேபிள் ஃபேன் இருக்குது. டேபிள் ஃபேனுக்கு வந்து 10 நம்பர்ஸு 1000 + 500 1500 நம்ம செல்லிங் ப்ரைஸு. ஸோ டேபிள் ஃபேன் என்ட்ரு பண்ணுறேன். 10 நம்பர்ஸ் கொடுக்குறேன். 1500 அதோட செல்லிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இதுலேயும் நமக்கு 5000 ப்ராஃபிட் இருக்கும். தென் அடுத்த ப்ராடக்ட் அதோட ரேட் பார்க்கலாம். அடுத்த ப்ராடக்ட் மிக்ஸி. அது 10 நம்பர்ஸ் நம்ம செல்லிங் ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். இங்கே 100 நம்பர்ஸ் இருக்குது. நம்ம 10 நம்பர்ஸ் தான் சேல்ஸ் பண்ணணும். ஸோ 10 நம்பர்ஸ் சேல்ஸ் பண்ண போகிறோம். 1500 + 500 2000 இதோட செல்லிங் ப்ரைஸ். ஸோ மிக்ஸிஸ் வந்து 10 நம்பர்ஸ் 2000 இதோட செல்லிங் ப்ரைஸ். ஸோ இதுலேயும் 5000 ப்ராஃபிட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கிரைண்டர்ஸ் 10 நம்பர் சேல்ஸ் பண்ணணும். 2000 + 500 2500 செல்லிங் ப்ரைஸ். ஸோ கிரைண்டர்ஸ் 10 நம்பர்ஸ் 2500 செல்லிங் ரேட். ஸோ இதுலேயும் 5000 ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இதில் ஒரு 5000, இதில் ஒன்று, அந்த மாதிரி 4 5000 நமக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஸோ டோட்டலாக 73000ல் ப்ராஃபிட் மட்டுமே 20000 இருக்குது நமக்கு. ஸோ இதில் இன்னும் நம்ம இங்கே
கேஷ் டிஸ்கவுண்ட்டு, டிஎன்ஜிஎஸ்டி, டேக்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணணும். நம்ம இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அக்செப்ட் பண்ணியாச்சு. ஸோ எஸ்கேப் கொடுத்து வெளியில் வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் சம்மரி போகலாம். ஸ்டாக் சம்மரியில் நம்ம ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸ்டாக் சம்மரி ரிப்போர்ட் பார்த்தோம். எல்லாத்துலேயும் 100 நம்பர்ஸ் இருந்துச்சு. இங்கே நம்மளுக்கு ஸ்டாக்கோட வேல்யூ 5,30,000 இருந்துச்சு. இப்போது நம்ம எல்லாத்துலேயுமே 10 வந்து சேல்ஸ் பண்ணியாச்சு. அதனால இங்கே ஸ்டாக் வேல்யூ வந்து குறைஞ்சிருக்கு. 90 நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ அடுத்து பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட்டில் போய் பார்ப்போம். பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட்டில் நம்ம ஆல்ட் F1 கொடுத்து டீட்டெயில் பார்த்தோன்னா இங்கே வந்து 5 lakhs கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், கிரெடிட்டாக சப்ளை பண்ணது 5,30,000 ப்ளஸ் நம்மளோட ப்ராஃபிட் 20,000. ஸோ டோட்டலாக 10,80,000 50,000 இங்கே இருக்குது. தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் நம்ம சேல்ஸ் பண்ணது போக பேலன்ஸ் இருக்கிற க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ ப்ளஸ் ப்ராஃபிட்டோடு நம்ம சன்ட்ரி டெப்டார்ஸ் கிட்டேருந்து வர வேண்டியது, அப்புறம் கேஷ் இன் ஹேண்டில், பேங்க் அக்கௌண்ட்ஸில். ஸோ இங்கேயும் டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 10,50,000. அடுத்து நம்ம இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போய் பார்க்கலாம். இதில் போயிட்டு பார்த்தோன்னா ஆல்ட் F1 டீட்டெயில் கொடுக்குறேன். ஸோ இங்கே பர்ச்சேஸ் சைடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணது உங்களுக்கு லாபம் கிடச்சது. ஸோ இது ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20,000 உங்களோட டோட்டல் நெட் ப்ராஃபிட் இருக்குது. தென் கிராஸ் ப்ராஃபிட்டும் நெட் ப்ராஃபிட்டும், அதாவது டோட்டல் இன்கமும் எக்ஸ்பென்சஸ் போக நம்ம கையில் இருக்க இன்கமும் ஈவனாக தான் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் போடும்போது கிராஸ் ப்ராஃபிட்க்கும் நெட் ப்ராஃபிட்க்கும் நடுவில் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ வெளியில் வரேன். எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்தாச்சு. அடுத்த ட்ரான்சாக்ஷனில் இந்த ட்ரான்சாக்ஷன்லேயே நம்ம இன்னும் டிஎன்ஜிஎஸ்டியும் கேஷ் டிஸ்கவுண்ட்டும் நம்ம போடவே இல்லை. ஸோ டிஎன்ஜிஎஸ்டி தமிழ்நாடு ஜெனரல் சேல்ஸ் டேக்ஸ், இதுதான் நம்ம டிஎன்ஜிஎஸ்டின்னு ஷார்ட்டாக சொல்கிறோம். இது டேக்ஸ் அப்படின்னும் போது நம்ம டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ்ன்னு டேக்ஸ் குரூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேஷ் டிஸ்கவுண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது இருக்கிற இடத்த பொறுத்து இன்கமாகவும் இருக்கலாம், எக்ஸ்பென்ஸாகவும் இருக்கலாம். ஸோ கேஷ் டிஸ்கவுண்ட்னாலே இன்கம் எக்ஸ்பென்சஸ்ன்னு நம்ம ஒரு பாயிண்டில் பார்க்க முடியாது. ஸோ கேஷ் டிஸ்கவுண்ட் பர்ச்சேஸில் இருந்துச்சுன்னா, சப்போஸ் உங்கள் கம்பெனிக்கு வசந்த் அண்ட் கோ கம்பெனிக்கு கோவிந்த் எலக்ட்ரிக்கல்ஸ் கம்பெனிக்கிட்ட இருந்து கேஷ் டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்னா அது இன்டைரக்ட் இன்கம். இப்போது ராம் எலக்ட்ரிக்கல்ஸ் கம்பெனிக்கு வசந்த் அண்ட் கோ கம்பெனி கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுக்குது. சேல்ஸில் இருக்கும்போது நம்ம கம்பெனி தான் அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். அவங்க நம்மக்கிட்ட பொருள் வாங்குறாங்க, கம்பெனி டிஸ்கவுண்ட் கொடுக்குது. டிஸ்கவுண்ட் கம்பெனி கொடுத்தா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், கம்பெனிக்கு இன்னொரு கம்பெனி டிஸ்கவுண்ட் கொடுத்தா இன்டைரக்ட் இன்கம். கம்பெனிக்கு டிஸ்கவுண்ட் வருதுன்னா இன்கம், கம்பெனி இன்னொருத்தருக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குதுன்னா எக்ஸ்பென்சஸ். இப்போ சேல்ஸில் இருக்குது, கம்பெனி டிஸ்கவுண்ட் ராம் எலக்ட்ரிக்கல்ஸ்க்கு கொடுக்குது, அதனால் இது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ் லெட்ஜரும் கேஷ் டிஸ்கவுண்ட் எக்ஸ்பென்சஸ் லெட்ஜரும் நம்ம டேலி ERP9ல க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷனில் போயிட்டு லெஜரில் போயிட்டு க்ரியேட் பண்ணுறேன். டிஎன்ஜிஎஸ்டி டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ். இங்கே 4%லாம் இப்போ எதுவும் மென்ஷன் பண்ண வேண்டாம், நம்ம லெஜரில் போடும்போது பார்த்துக்கலாம். ஸோ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன் கண்ட்ரோல்லே கொடுத்து. நெக்ஸ்ட்டு கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து போடணும். கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இதை க்ரியேட் பண்ணியாச்சுன்னா அடுத்தது எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்து ட்ரான்சாக்ஷன் என்ட்ரி பண்ணணும். ஸோ அக்கௌண்டிங் வவுச்சருக்குள்ளே போகலாம். அக்கௌண்டிங் வவுச்சருக்குள்ளே போய் நம்மளால் என்ட்ரி பண்ண முடியாது, பிகாஸ் நம்ம இந்த என்ட்ரியே போட்டு முடிச்சிட்டோம். ஸோ புதுசாக சேல்ஸு அந்த மாதிரி தான் வரும். ஏற்கனவே சேல்ஸில் போயிட்டு எடிட் பண்ணணும். ஸோ ஏற்கனவே போட்ட ட்ரான்சாக்ஷன்லாம் நம்ம டிஸ்பிளே மெனுக்குள்ளே பார்க்கலாம். டிஸ்பிளேயில் டே புக்கில் பார்க்குறோம். ஸோ இப்போ இது நம்ம 2ஆம் தேதி ட்ரான்சாக்ஷனை தான் எடிட் பண்ண போகிறோம். 2ஆம் தேதி ட்ரான்சாக்ஷன் ராம் எலக்ட்ரிக்கல்ஸ்குள்ளே வந்துட்டு இப்போது இது ஆல்ரெடி போட்ட ட்ரான்சாக்ஷன் நமக்கு காமிக்குது. இதில் கடைசியாக கேஷ் டிஸ்கவுண்ட்டையும் டிஎன்ஜிஎஸ்டியும் ஆட் பண்ணணும். ஸோ நான் என்ட்ரு பண்ணிக்கிட்டே வரேன். இங்கே எதுவும் சேஞ்ச் இல்லை, ஜஸ்ட் என்ட்ரு மட்டும்தான் கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி இதை போஸ்ட் பண்ண வவுச்சர் தான் இது.
இப்போ கடைசியாக இந்த டோட்டல் அப்படின்ற இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு என்டர் கொடுங்க. பிகாஸ் நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டே லெட்ஜரை வந்து செலக்ட் பண்ண முடியாது. இந்த பிளேஸ் வந்து அடுத்தது இங்கே அப்படியே என்டர் பண்ணோன்னா ஸ்டாக் தான் வரும். இங்கே உங்களுக்கு சி அந்த மாதிரி நான் ப்ரெஸ் பண்ணாலும் சீலிங் ஃபேன் அதுதான் காமிக்கும். லெட்ஜர் வந்து இங்கே காமிக்காது. ஸோ இதை சியை டெலீட் பண்ணுறேன். இப்போது என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிட்டேன்னா இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே லெட்ஜர்ஸ் காமிக்கும். இப்போ நாம் முதல்ல நமக்கு டேக்ஸ் கொடுத்துருக்கு, அப்புறம் தான் கேஷ் டிஸ்கவுண்ட்டுன்னு கொடுத்துருக்கு. இப்போ நம்ம டிரான்சாக்ஷனில் போய் பார்த்தோன்னா டேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கேஷ் டிஸ்கவுண்ட் பண்ணணுன்ற மாதிரி இருக்குது. பட் ஆர்டரை நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கேஷ் டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் நம்ம அவங்கக்கிட்டேருந்து கஸ்டமர்கிட்டேருந்து வாங்குகிறோமோ அதுக்கு தான் நம்ம டேக்ஸும் கலெக்ட் பண்ணணும். ஸோ கேஷ் டிஸ்கவுண்ட் என்ட்ரு பண்ணுங்கள். கேஷ் டிஸ்கவுண்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு எவ்வளோ கேஷ் டிஸ்கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா -5%. ஸோ 5% மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு மைனஸ் அப்படின்றது நம்ம போடணும். 5 மட்டும் போட்டால் போதும். பர்சன்டேஜ்லாம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். மைனஸ் மறக்காமல் நாம் தான் போடணும். மைனஸ் போடாட்டி ஆட் பண்ணிக்குவோம் அமௌண்ட்டை. இப்போ மைனஸ் பண்ணியிருக்கோம். மைனஸ் பண்ணிட்டோன்னா 73,000க்கு 3,650 மைனஸ் பண்ணாக்கா அதான் 5%. அந்த 5% மைனஸ் பண்ணாக்கா 69,350 தான் நம்ம கஸ்டமர்கிட்டேருந்து வாங்க வேண்டிய அமௌண்ட்டு. இந்த 69,350க்கு தான் நீங்கள் கேஷ் 4% டேக்ஸ் 4% நீங்கள் கலெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு TNGST ப்ரெஸ் பண்ணுறேன். TNGST இங்கே வந்து நம்ம ஆட் தான் பண்ணணும். ஸோ 4% நம்ம செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தோன்னா ஆட் ஆகுது. ஸோ எனக்கு 73,000க்கு 4% கண்டுபிடிச்சிதா இல்லை கீழே இருந்த 69,350க்கு 4% கண்டுபிடிச்சிதா அப்படின்னு தெரியல, டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல Ctrl+N இருக்குது இல்லையா, கால்குலேட்டருக்கு Ctrl+N ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம மேனுவலாக கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு இப்போ என்ன தெரியணும்னா 73,000க்கு 4% எவ்வளோ, இதுக்கு முன்னாடி ஒரு அமௌண்ட் இருந்தது இல்லையா 69,350, அந்த அமௌண்ட்டுக்கு 4% எவ்வளோன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே நான் என்ட்ரு பண்ணுறேன் 73,000. இந்த இடத்துல நம்ம கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கே என்ட்ரு பண்ணிகிட்ருக்கோம். 73,000 × 4%. இதுதான் வந்து என்ட்ரு ஆகிருக்கு. ஸோ 2,920 73,000 தான் அப்போ கால்குலேட் பண்ணியிருக்கு. எனக்கு கீழே வந்த அந்த சப்டோட்டல் அமௌண்ட் 69,350 தான் பண்ணணும் அப்படின்னா அது எவ்வளோ வரும், 69,350க்கு வந்து பார்த்திங்கன்னா 4% அப்படின்றது 2,774 தான் வந்திருக்கணும். ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம மேனுவலாக இங்கே என்ட்ரு பண்ணக்கூடாது. பிகாஸ் 4%ன்றது அதுவே கால்குலேட் ஆகி வர்றது. ஸோ நான் கால்குலேட்டரை ஆஃப் பண்ணுறேன். அதாவது நம்ம இங்கே Ctrl+M கொடுத்து வவுச்சருக்குள்ளே வரலாம், இல்லைன்னா இங்கே ஒரு கிளிக் பண்ணாலும் வவுச்சருக்குள்ளே வந்துடலாம். ஸோ இப்போது இந்த இடத்துல டேக்ஸை கால்குலேட் பண்ணணும். முன்னாடி வந்திருக்க டோட்டலுக்கு இல்லை, இப்போ இந்த கேஷ் டிஸ்கவுண்ட் மைனஸ் ஆகி வந்த அமௌண்ட்டுக்கு எனக்கு டேக்ஸ் கால்குலேட் பண்ணணும். அதாவது 2,774 நீங்கள் மாறணும். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணலான்னா F12 கான்ஃபிகரேஷன், F12 செட்டிங்ஸில் போயிட்டு F12 ப்ரெஸ் பண்ணுங்கள். வவுச்சரில் இருந்தபடியே இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கால்குலேட் டேக்ஸ் ஆன் கரண்ட் சப் டோட்டல். இந்த ஆப்ஷனுக்கு வந்து எஸ் கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள், சேவ் பண்ணிக்கோங்க. இது எஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸை கால்குலேட் டேக்ஸ் பண்ணிக்கும் சப் டோட்டலுக்கு, கரண்ட் சப் டோட்டலுக்கு. இப்போ நம்ம F12 ப்ரெஸ் பண்ணும்போது அதுதான் காமிச்சது, கால்குலேட் டேக்ஸ் ஆன் கரண்ட் சப் டோட்டல். இப்போ வந்து டோட்டலுக்கு பண்ணணும். இது வந்து நமக்கு எப்போ தேவைப்படும்னா கேஷ் டிஸ்கவுண்ட் பண்ணதுக்கப்புறம் டேக்ஸ் போடுற எல்லா டிரான்சாக்ஷனுக்குமே இது எஸ் இருக்கா அப்படின்றத ஒரு வெரிஃபை பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இப்போ டேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், கேஷ் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம போய்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் என்ன சேஞ்ச் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ எஸ்கேப் கொடுத்து வெளியே வரேன், பேலன்ஸ் ஷீட் ஓப்பன் பண்ணுறேன், Alt F1 டீட்டெயில்டு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல புதுசாக கரண்ட் லைபிலிட்டியில் ஏற்கனவே சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் மட்டும் இருந்துச்சு. இப்போது டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் இது வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க, கவர்மெண்ட்டுக்கு இதை செலுத்தணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேஷ் டிஸ்கவுண்ட் பண்ணி டேக்ஸ் ஆட் பண்ணி சன்ட்ரி டெப்டார்ஸ் தர வேண்டியது 72,124 அமௌண்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த டிரான்சாக்ஷன் என்னென்னா பெய்டு செக் டு கோவிந்த் எலக்ட்ரிக்கல்ஸ்க்கு
2 லட்சம் ரூபாய் செக்கு கொடுக்கணும். கம்பெனி செக்காக கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஸ்டாக் வாங்கினதுக்காக இப்போ பணம் வந்து கொடுக்குறோம். பணமாக இல்லாமல் செக்காக கொடுக்குறோம். ஸோ இந்த டிரான்சாக்ஷனுக்கு 2 அக்கௌண்ட் வேணும். ஒன்று செக்கு, இன்னொன்று கோவிந்த் எலக்ட்ரிக்கல்ஸ். செக்கு அப்படின்றது நம்ம இதுக்கு முன்னாடி சம்ஸ்ல எல்லாமே பார்த்துருக்கோம். பேங்க் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிற பேங்க் வந்து யூசிஓ பேங்க். யூசிஓ பேங்க்கோட செக்கு கம்பெனி இஷ்யூ பண்ணுது, பே பண்ணுது கோவிந்த் எலக்ட்ரிக்கல்ஸ்க்கு. ஸோ கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட்டு, கோவிந்த் எலக்ட்ரிக்கல்ஸ் அக்கௌண்ட்டு டெபிட்டு. நம்ம பேமெண்ட் வவுச்சர் தான் யூஸ் பண்ணணும். கம்பெனி பணமோ கேஷோ கொடுத்தாங்கன்னா, யாருக்கோ கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் பேமெண்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ டிரான்சாக்ஷன் டேலி ERP9க்கு போகிறோம். இந்த டிரான்சாக்ஷன் ஷீட்டில் என்ன இருக்குன்னா, பேங்க்கும் கோவிந்த் எலக்ட்ரிக்கல்ஸும் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டோம். இங்கே பர்ச்சேஸ்க்காக கோவிந்த் எலக்ட்ரிக்கல்ஸும் கேஷ் டெபாசிட் பண்ணுறதுக்காக பேங்க் அக்கௌண்ட்டும் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ நேரடியாக டிரான்சாக்ஷனுக்கு போயிடலாம். ஸோ அக்கௌண்டிங் வவுச்சரில் போகிறேன். போயிட்டு பேமெண்ட் F5 ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோவிந்த் எலக்ட்ரிக்கல்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோம். அவங்களுக்கு தான் பணம் போகுது. இங்கே டெபிட்டில் கோவிந்த் எலக்ட்ரிக்கல்ஸ் தான் கொடுக்கணும். என்ட்ரு பண்ணும்போது இங்கே 5,30,000 அப்படின்றது அமௌண்ட் இருக்குது. அவங்களுக்கு கரண்ட் பேலன்ஸ் தர வேண்டியது. நாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 லட்சத்துக்கு தான் செக்கு கொடுக்குறோம். ஸோ 2 லட்சன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து பேங்க் அக்கௌண்ட்லேருந்து கொடுக்குறோம். பேங்க் அக்கௌண்ட்டில் இப்போ நில் பேலன்ஸ் ஆகிடுச்சு. பேங்க் அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி 2 lakh தான் டெபாசிட் பண்ணியிருந்தோம். இப்போ அதை எடுத்துடுறோம். அதனால் இங்கே நில் பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது நம்ம அடுத்த டிரான்சாக்ஷனையும் பார்த்துட்டு பேலன்ஸ் ஷீட் போகலாம். இப்போ ரிசீவ்டு செக் ஃப்ரம் ராம் எலக்ட்ரிக்கல்ஸ்னு இருக்குது. ராம் எலக்ட்ரிக்கல்ஸ் கிட்டேருந்து கம்பெனி செக்கை ரிசீவ் பண்ணிக்குது. ₹50,000க்கான செக்கை ரிசீவ் பண்ணுது. ஸோ கம்பெனி வந்து செக்காக ரிசீவ் பண்ணுறதுனால கம்பெனி பேங்க் அக்கௌண்ட் வந்து டெபிட் ஆகும். யார் இஷ்யூ பண்ணுறாங்க, யார் கிவர்னா ராம் எலக்ட்ரிக்கல்ஸ் கிவர். அவர் கொடுக்குறாரு, கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட் ரிசீவ் பண்ணிக்குது. ஸோ இதை வந்து நம்ம ரிசிப்ட் வவுச்சரில் போடணும். F6 ரிசிப்ட் போடுறோம். ரிசிப்டில் கிரெடிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட் வந்து கம்பெனியோட கஸ்டமர் அக்கௌண்ட் வந்து கிரெடிட்டில் வரணும். ராம் எலக்ட்ரிக்கல்ஸ் அவர் வந்து 72,124 தரணும். அதில் 50,000 ரூபாய் கொடுத்துட்றாரு. என்ட்ரு பண்ணிக்கிறோம். அவர் எப்படி கொடுக்குறாருன்னா செக்காக கொடுக்குறதுனால யூசிஓ பேங்க்குன்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போது நம்ம இங்கே ரிசிப்ட்டு பேமெண்ட்டு. இப்போ ரிசிப்டில் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் தான் ஃபஸ்ட்டு கேட்கும். F5 பேமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெபிட் தான் ஃபஸ்ட்டு கேட்கும். பேமெண்ட்டில் கிரெடிட்டில் தான் நீங்கள் கேஷோ பேங்க்கோ யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ரிசிப்டில் டெபிட்டில் தான் நீங்கள் கேஷோ பேங்க்கோ யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா வவுச்சர் அக்செப்ட் ஆகாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம கேஷோ பேங்க்கோ இங்கே யூஸ் பண்ண முடியாது. அதுக்கான லெஜர்ஸ் எதுவுமே இங்கே வரல. ஸோ நமக்கு ரிசிப்டை பொறுத்தவரையிலும் டெபிட்டில் தான் கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வரும். பேமெண்ட்டில் பொறுத்தவரையிலும் F5 பேமெண்ட்டில் பொறுத்தவரையிலும் கிரெடிட்டில் தான் கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட்ஸ் இங்கே லெஜர்ஸில் வரும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு டிப்ஸ் மாதிரி நோட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து பேமெண்ட் ரிசிப்ட் போடும்போது கன்ஃபியூஸ் வராது. சரி, நெக்ஸ்ட்டு இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் போய் பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட் போடும்போது பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டெப்டாஸ் வந்து 72,000 தர வேண்டியதில் 50,000 ரூபாய் செக்காக கொடுத்துட்டதுனால பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட் இருக்குது. ஏற்கனவே பேங்க் அக்கௌண்ட்டில் 2 லட்ச ரூபாய் அமௌண்ட் இருந்துச்சு. அது நம்மளுக்கு வந்து சன்ரி கிரெடிட்டாஸ்க்கு தர வேண்டிய அமௌண்ட்டில் நம்ம கடன் அடைச்சிருக்கோம். அதனால் அவங்களுக்கு தர வேண்டிய கடன் வந்து இப்போ 3,30,000 தான் இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் டோட்டல் பண்ணி பார்க்கும்போது 8,49,124 வருது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8,49,124 வருது. அசட் சைட்லேயும் லயபிலிட்டி சைட்லேயும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போய் பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ட் F1 டீட்டெயில் கொடுக்குறேன். கிராஸ் ப்ராஃபிட் 20,000 ரூபாய் இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 16,350 தான் இருக்குது. நம்ம போட்டு அந்த டிஸ்கவுண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அந்த கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து இதை எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணி உங்களுக்கு கையில் இருக்கிற லாபம் வந்து 16,350.
இப்போது ரிப்போர்ட்லேருந்து வெளியே வரலாம்.